அரசாங்கத்தினுடைய பிரதேச ஒருங்கமைப்பாளர்ன்றதுக்காக அவரை காப்பாது. தயவு செய்து உங்களுடைய இதயத்தை தொட்டு பாருங்கள். உங்களுக்கு பிள்ளைகள் இருந்தால் இவ்வாறு நடந்தால் உங்களால் செய்ய ஒரு மலைய பிள்ளைக்கு இந்த இலங்கையிலே வாழ முடியாமல் மன அழுத்தத்தால் செத்திருக்கிறது என்றால் தயவு செய்து சிந்திங்க. ஆனால் ஒரு மாணவி தான் தற்கொலை செய்ததை எங்களுடைய அமைச்சர் சொல்லுகிறார். அவர் ஒரு மனநோயாளி. ஒரு வைத்தியராக நான் நேற்று எழுப்பி பேசினேன், நான் எழுப்பி தடுத்தேன். நீங்கள் யாழ்ப்பாணத்துக்கு அனுப்பி வைத்திருப்பது ஒரு ஜட்டி அமைச்சரை வச்சுக்கொண்டு ஒரு ப்ரொபோசல் என்ன எழுத முடியும்? உங்களுக்கு ராஜா ஒன்று மாற்ற தெரியும். ராஜ அதாவது ஆணையுறவு உப்பு கண்டே பேர் போன இடம் ஆணையுறவு உப்பை ராஜா ஒன்று மாற்றுவீர்கள். இந்த விடயத்திலே நாங்கள் முக்கியமாக இந்த சிறப்பான ஒரு நடவடிக்கை அல்லது சிறப்பான ஒரு பிரேரணையை நீங்கள் கொண்டு வந்ததிட்டு நாங்கள் மிகவும் பெருமைப்படுகிறோம். மீண்டும் சொல்லுறேன், வடக்கு மாகாணத்தை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஆதரவு வடக்கு மாகாணத்தில் இருந்தது. முக்கியமாக முதலாவது அரசாங்கம், இதற்கு முதல் இருந்த அரசாங்கங்கள் வடக்கு மாகாணத்திலே கட்டிய அரச அதிபர் மாளிகை என்று சொல்லப்படுகின்ற நான் நினைக்கிறேன் மில்லியன் கணக்காக செலவழிக்கப்பட்ட அந்த பெரிய அரச மாளிகை அது மறுபடியும் தங்களுடைய விமல் ரத்நாயக்க உட்பட எங்களுடைய ஜனாதிபதி அவர்கள் வந்து சொன்னார்கள், அந்த அரச மாளிகையை நாங்கள் இப்போது பொதுமக்களுடைய பயன்பாடு, மக்களுடைய காணிகளை சுவீகரித்து, இது தெளிவாக சொல்லுகிறேன், மக்களுடைய காணிகளை சுவீகரித்து மக்கள் இறந்த மக்கள், இடம்பெயர்ந்த மக்கள், ஒன்றுமே வாழ இல்லாத இருக்கின்ற மக்களுடைய தமிழ் மக்களுடைய காணிகளை சுவீகரித்து கட்டப்பட்ட அந்த யாழ்ப்பாணத்து அரச மாளிகையை எங்களுடைய ஜனாதிபதி அவர்கள் சொல்லியிருந்தார்கள் அவற்றை தருவதாக. ஆனால் இன்று வரை இந்த 7 மாதங்கள் கடந்து இன்றைய தினம் நீங்கள் இந்த சிறப்பு பிரேரணையை கொண்டு வரும் வரை இன்று வரை ஒரு நடவடிக்கை கூட எடுக்கப்படவில்லை. எங்களுடைய கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ரஜீவன் அவர்கள் அடிக்கடி சொல்லுவார், ப்ரொபோசலை கொண்டு வாங்க. நாங்கள் சொல்லுகின்ற விடயம், நீங்கள் அதை தந்தால் ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் முடிச்ச எனக்கு என்னால் ஒரு ப்ரொபோசல் ஒன்றை ஒரு நாளில் எழுதி தர முடியும். ஆனால் இந்த அரசாங்கம் அதை விரும்புகிறதா என்று கேட்டால் இல்லை. உங்களுக்கு நாங்கள் ஏதாவது உதவி செய்ய வந்தால் கூட நீங்கள் நினைப்பது நாங்களே செய்து விடுகிறோம் என்று. ஆனால் நீங்கள் யாழ்ப்பாணத்துக்கு அனுப்பி வைத்திருப்பது ஒரு ஜட்டி அமைச்சரை வச்சுக்கொண்டு ஒரு ப்ரொபோசல் என்னென்று எழுத முடியும்? நீங்கள் கேட்டால் நாங்கள் உங்களுக்கு உதவி செய்வோம். நீங்கள் கேட்டால் அது இங்கே எந்த அரசியலும் இல்லை. நான் ஒரு சுயாதீன பாராளுமன்ற உறுப்பினர். ஒரு ஜட்டி அமைச்சரை வைத்துக் கொண்டு ஜட்டிக்கும் வித்தியாசம் தெரியாத ஒரு அமைச்சரை தான் போட்டியிருப்பதற்கும் தான் கட்டப்போவதற்கும் சிலர் கட்டிக்கொண்டு தான் இருக்கிறாரோ எனக்கு தெரியாது. ஆனால் அதை கூட சொல்ல தெரியாத ஒரு அமைச்சரை வச்சுக்கொண்டு வடக்கு மாநிலத்தில் எப்படி டிசிசி மீட்டிங்கை கூட்டுறது, எப்படி டிசிசி மீட்டிங்கை நடத்துறது? தாராளமாக நீங்கள் ரஜீவன் அவர்களிடமே அந்த டிசிசி மீட்டிங் சேர்மன் போஸ்டை கொடுத்திருக்கலாம். அந்த காணிகள் மட்டுமில்லை, நீங்கள் போய் பார்த்தால் தெரியும், சாவகச்சேரி மண், என்னை வாழ வைத்த மண் சாவகச்சேரி மண்ணிலே ஒரு பெரிய ஒரு சந்தை ஒன்றை கட்டப்பட்டு முதல் இருந்த அரசாங்கம் தான், நான் உங்களை பிழை சொல்லவில்லை, முதல் இருந்த அரசாங்கம் கட்டி வைத்து போட அந்த சந்தை திறக்கப்படாமல் இப்போதும் இருக்கிறது. ஒரு பொருளாதார பண்பாட்டு மையம் என்று சொல்லி கட்டி அது அப்படியே இருக்கிறது. அதை ஏன் நான் கூட என்னுடைய இந்த முறை பாராளுமன்ற பிரதிநிதிகளுடைய 93 லட்சத்திலே நான் சொன்னேன், அந்த 93 லட்சத்தையும் போட்டு அந்த பில்டிங்கிலே ஒரு ஏதாவது ஒன்றை செய்வோம் என்றால் உங்களால் இயலாது. உங்களுக்கு ரஜ லுணு என்று மாற்ற தெரியும். அதாவது ஆணையுறவு உப்பு கண்டே பேர் போன இடம் ஆணையுறவு உப்பை ரஜ லுணு என்று மாற்றுவீர்கள். உங்களுக்கு வடக்கு மாநிலத்திலே கேசிலே இருந்த நாங்கள் ஒரு தன்னிறைவான பொருளாதாரம் உள்ள சமூக கட்டமைப்பு. தமிழர் என்பவர் வடக்கு காலத்திலே அகதாதியை எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும். நாங்கள் எப்போதுமே நான் முதல் கொண்டு வந்த அந்த பஸ் சம்பந்தமான பிரேரணையில் சொல்லியிருக்கிறேன், நான் என்னுடைய பரம்பரை ராமநாதன் அர்ச்சுனாவினுடைய நாகலிங்கம் எதிர்வீர சிங்கத்தினுடைய முதலாக ஒலிம்பிக் போனது என்னுடைய பெரியப்பா. தமிழர்களிலே ஏசியன் மெடல் வேண்டியது என்னுடைய பெரியப்பா. அந்த பரம்பரையில் இருந்த நாங்கள் கொடுத்த 160 பஸ் தான் இலங்கை சிடிபி என்ற ஒன்றை கொண்டு வந்தது. நாகலிங்கம் அல்லது என்ஓபி ஒபிச்சரி கொம்பனியை கொண்டே பாருங்கள். இப்போதும் இருக்கிற உங்களுடைய பிரச்சனை தான், அந்த ஜட்டி அமைச்சருக்கு எங்களை இணைத்து கொண்டு ஒன்று செய்ய முடியாது. ஊழல் என்று சொல்லும் போது வைத்தியசாலையில் யாழ் போதனா வைத்தியசாலையில் வைத்தியர் சத்தியமூர்த்தி அவர்கள் ஒரு மிகப்பெரிய ஊழல்வாதி. அந்த ஊழல்வாதியை கையை காட்டி இவர் இவ்வளவு ஊழல் செய்திருக்கிறார், வெளிநாடுகளில் இருந்து வந்த பணம் அவ்வளோதை கொள்ளையடித்திருக்கிறார் சொன்ன போது எங்களுடைய ஜட்டி அமைச்சர் போய் அவரோட படம் எடுத்து போடுகிறார் முகப்புத்தகத்தில். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தெரியும், எங்களுடைய கேதீஸ்வரன் அந்த கோவிட் நேரத்திலே எத்தனை டாக்டர் கேதீஸ்வரன் RDHS PDHS ஆக இருந்த போது இவ்வளவான மில்லியன் கணக்கு அந்த கோவிட் நேரம் கொடுக்கப்பட்டு அந்த காசுகள் கொள்ளையடிக்கப்பட்டது. சாவச்சேரி வைத்தியசாலையிலே இப்போதுமே பழைய OPD பில்டிங்கிலே
அப்போது வாங்கப்பட்ட பணங்கள் எவ்வளவு மருந்துகள் கொண்டே ஊராட்துறை வைத்தியசாலையிலே கேண்டீனுக்கு பின்னுக்கு புல்டோசர் போட்டு கிடங்குகளை கிண்டி அமர்த்தி செய்யப்பட்டது. எல்லாமே ஒடுக்கப்பட்டது, எல்லா பணமும் வேஸ்ட் ஆகப்பட்டது. ஆனால் நீங்கள் ஒரு ஊழலை பிடிக்கிறோம் என்று சொல்லி வந்த நீங்கள், உதாரணத்தாக இன்னொன்றை சொல்லுகிறேன். நேற்றைய தினம் என்னுடைய குழந்தை, எனக்கும் ஒரு குழந்தை இருக்கிறது, எனக்கு பெண் குழந்தை இல்லை. ஆனால் ஒரு மாணவி தான் தற்கொலை செய்ததை எங்களுடைய அமைச்சர் சொல்லுகிறார். அவர் ஒரு மனநோயாளியன். ஒரு வைத்தியராக நான் நேற்று எழும்பி பேசினேன், நான் எழும்பி தடுத்தேன். ஆனால் அதை அவர்கள் கேட்கவில்லை, நீங்கள் ஒளிபரப்பவும் இல்லை. ஒரு குழந்தையை கொலை செய்து விட்டு இப்போது புத்தளத்துக்கு அனுப்பி இருக்கிறீர்கள். புத்தளத்தில் இருக்கிற தாய்மார்கள் கட்டாயம் போறார்கள். இன்றைய பார்த்தா தெரியும். இப்போதுதான் நியூஸை பார்த்தேன். கல்வி அமைச்சருக்கு முன்னால் பொதுமக்கள் போராடுகிறார்கள். நீங்கள் உங்களுடைய என்பிபி அரசாங்கம் என்பிபி அரசாங்கத்தினுடைய பிரதேச ஒருங்கமைப்பாளர் என்றதுக்காக அவரை காப்பாது. தயவு செய்து உங்களுடைய இதயத்தை தொட்டு பாருங்கள். உங்களுக்கு பிள்ளைகள் இருந்தால், இவ்வாறு நடந்தால் உங்களால் செய்ய ஒரு மலைய பிள்ளைக்கு இந்த இலங்கையிலே வாழ முடியாமல் மன அழுத்தத்தால் செத்திருக்கிறது என்றால் தயவு செய்து சிந்தியுங்கள். உங்களுடைய பிள்ளைமாறு சிந்தித்து அந்த பிள்ளைக்கு நடக்க வேண்டிய நீதி ஒன்றை பெற்றுக் கொடுங்கள். நன்றி, வணக்கம். ගරු රුවන්තිලක ජයකොඩි මන්ත්‍රතුමා ඔබතුමාට විනාඩි 5ක කාලයක් ලැබෙනවා. ගරු මූලාසුරාණ්ඩ මන්ත්‍රීතුමනි, ගරු ලාල් ප්‍රේමනාත් මහත්මයා අපේ මන්ත්‍රීතුමා ඉදිරිපත් කරපු සංවර්ධන යෝජනා නම් ඉදිරිපත් කරපු ශ්‍රී ලංකාව තුළ ඉදි කර ඇති කිසිදු ප්‍රයෝජන නොගන්නා ඒ ගොඩනැගිලි සම්බන්ධව, ඒ සංවර්ධන යෝජනාවක් සම්බන්ධව ඉදිරිපත් කර යෝජනාව ඉතාමත්ම කාලෝචිත යෝජනාවක්. මොකද ඔබ